Hi everyone, welcome to Tech Big Solutions. This is Prabhu. So, hope everyone is doing good. Yeah, so without any further delay, we can go to the topic. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ எனுமரேஷன், ஐட்ரேட்டர், லிஸ்ட் ஐட்ரேட்டர். ஸோ இந்த மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ எனுமரேஷன், ஐட்ரேட்டர், லிஸ்ட் ஐட்ரேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் அ கர்சர் இன் ஜாவா. ஓகே, ஸோ கர்சர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கலெக்ஷன்ஸில் ஸோ எலமெண்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன் ஐட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த கர்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மூணுமே கர்சர்ஸ் தான். ஓகே, ஸோ பேசிக்கலி இட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஓகே, டு ஐட்ரேட் த கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எனுமரேஷன். ஓகே, ஸோ we can apply enumeration only for the legacy classes. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனுக்கு உண்டான கிளாஸஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனுமரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா லெகசி, அதாவது ஓல்டு கிளாஸஸ்க்கு தான் அப்ளை பண்ண முடியும். என்ன அந்த ஓல்டு கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டர் அண்ட் ஸ்டாக். ஓகே, ஸோ நம்ம கலெக்ஷனில் அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸஸில் இந்த வெக்டரும் அண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அமாங் த கிளாஸஸ். ஓகே, ஸோ இதில் வந்து வெக்டர் அண்ட் ஸ்டாக்குக்கு மட்டும்தான் இந்த எனுமரேஷன் கான்செப்ட் வந்து இந்த கர்சர் வந்து அப்ளிகபிள் ஆகும். மீதி எந்த ஒரு கிளாஸஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எனுமரேஷன் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் வந்து ஐட்ரேட். ஓகே, ஸோ வி கேன் அப்ளை ஐட்ரேட்டர் இன் ஆல் த கிளாஸஸ் இந்த கலெக்ஷன். ஓகே, ஸோ எல்லா கிளாஸஸ்க்குமே வந்து ஐட்ரேட்டர் அப்ளிகபிளாக இருக்கும். லிஸ்ட் ஐட்ரேட்டரும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ எல்லா கிளாஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஐட்ரேட்டர் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் நாட் அ யூனிவர்சல் கர்சர். ஓகே, ஸோ இது வந்து எனுமரேஷன் வந்து யூனிவர்சல் கர்சர் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிளாஸுக்குமே இது வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒன்லி வெக்டர் அண்ட் ஸ்டாக்கு மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால இட்ஸ் நாட் அன் யூனிவர்சல் கர்சர். செகண்ட் ஐட்ரேட்டரும் லிஸ்ட் ஐட்ரேட்டரும் யூனிவர்சல் கர்சர், ஏன்னா இது வந்து எல்லா கிளாஸுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, we can perform enumeration by using element method of vector class. ஓகே, ஸோ இந்த வெக்டர் கிளாஸுக்குள்ள எலிமெண்ட்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எனுமரேஷனை அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்னன்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஐட்ரேட்டர் வந்து we can perform iterator object by using a iterator method of collection interface. ஓகே, இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஐட்ரேட்டர்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஐட்ரேட்டர் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். Okay, so list iterator. So we can create a list iterator by using a list iterator method in list interface. Okay, so இதுல collection interface, இதுல list interface. Okay, இதுல வந்து iterator method, இது வந்து list iterator method. Okay, so fourth point. Okay, so இது எப்போ introduce பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா 1.0 வெர்ஷன்ல இருந்து இந்த எனுமரேஷன் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஐட்ரேட்டரும் லிஸ்ட் ஐட்ரேட்டரும் ஜாவா 1.2 வெர்ஷன்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது 1.0 இது பண்ணுறப்ப வெறும் வெக்டர் அண்ட் ஸ்டாக் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதனால அதுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஆனால் இது 1.2ங்கிறப்ப கலெக்ஷன் எல்லா கிளாஸஸும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து இது ரெண்டுமே ஐட்ரேட்டரும் லிஸ்ட் ஐட்ரேட்டரும் எல்லா கிளாஸஸ்க்குமே அப்ளிகபிள் ஆகும். ஃபிஃப்த் பாயிண்ட், we can perform only get action and can't perform a remove action. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒன்லி கெட் ஆப்ரேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரிமூவ் அதாவது ஒரு எலமெண்ட் வந்து நம்ம வந்து கெட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு இந்த வெக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 10 ஒவ்வொன்றா வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபெச் பண்ணி எடுத்துக்க முடியுமே தவிர்த்து அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது, வேற எந்த ஆப்ரேஷனும் பண்ண முடியாது இதுல இந்த எனுமரேஷன்ல. ஐட்ரேட்டரை யூஸ் பண்ணா நம்ம வந்து கெட்டும் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம எலமெண்ட் ஏதாச்சும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். ஆனா இதுலயும் ஒரு சில லிமிடேஷன் இருக்கு. அது என்னன்னா நம்ம வந்து ஒரு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு எலமெண்ட் அப்டேட் பண்ண முடியாது. அதே மாதிரி புதுசா ஏதாச்சும் எலமெண்ட் வந்து இந்த ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தேர்ட் இந்த லிஸ்ட் ஐட்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கெட் ஆப்ரேஷன், ரிமூவ், ரீப்ளேஸ், ஆட் எல்லா ஆக்ஷனுமே நம்ம பண்ணிக்க முடியும் லிஸ்ட் ஐட்ரேட்டர். ஓகே, ஏன்னா இந்த லிஸ்ட் ஐட்டட் இந்த அட்வான்ஸ் கர்சர் அமாங் த த்ரீ. ஓகே, சிக்ஸ்த் பாயிண்ட், பை யூசிங் எனுமரேஷன் வி கேன் மூவ் ஒன்லி ஃபார்வர்ட் டைரக்ஷன் அண்ட் கான் மூவ் டுவர்ட்ஸ் அ பேக் அண்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து செகண்ட் போகலாம், செகண்ட்லேருந்து தேர்ட் போகலாம். ஓகே, ஆனால் வந்து ரிவர்ஸில் வர முடியாது. அதாவது தேர்ட்லேருந்து செகண்ட், செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பேக்வர்ட் டைரக்ஷனில் எலமெண்ட் வந்து நம்ம ஐட்ரேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து எனுமரேஷன்ல. ஸோ ஐட்ரேட்டர்ல பை யூசிங் ஐட்ரேட்டர் வி கேன் மூவ் ஒன்லி ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனுமரேஷன் மாதிரி தான், ஃபார்வர்ட் டைரக்ஷன் தான் ஐட்ரேட் பண்ண முடியும். ரிவர்ஸ்ல பேக் எண்ட்ல உங்களுக்கு
பேக்வேர்டில் நம்ம போக முடியாது. ஓகே, ஆனால் பை யூசிங் லிஸ்ட் ஐட்ரேட்டர் வி கேன் டூ போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த எனுமரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைரக்ஷன் கர்சர். ஓகே, ஏன்னா வந்து ஃபார்வர்ட் மட்டும் தான் போக முடியும். அதே மாதிரி தான் ஐட்ரேட்டரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைரக்ஷன் கர்சர், பிகாஸ் இதுலேயும் ஃபார்வர்ட் மட்டும் தான் போக முடியும். ஆனால் இந்த லிஸ்ட் ஐட்ரேட்டர் இஸ் அ பை டைரக்ஷனல் கர்சர். ஓகே, இதில் வந்து ஃபார்வர்டும் போகலாம், பேக்வேர்டும் போகலாம். ஓகேவா? ஸோ அடுத்து லாஸ்ட் 8 பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் தான் இருக்கு. ஒன்று வந்து ஹேஸ் மோர் எலமெண்ட்ஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ். ஓகே, இந்த ரெண்டு மெத்தட் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஐட்ரேட்டர் அண்ட் லிஸ்ட் ஐட்ரேட்டர் மெத்தட்ஸ் நம்ம பார்ப்போம் இன் டீட்டெயிலாக. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேஸ் மோர் எலமெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ எனுமரேஷன் இந்த கிளாஸ்ல நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ நான் வந்து ஒரு வெக்டர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்டோடைய நேம் வந்து வி அப்படின்னு கொடுத்துட்டேன். அந்த ஆட் எலமெண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ நம்ம அரே லிஸ்ட்ல எப்படி ஆடுங்கிற மெத்தட் வந்து நம்ம எலமெண்ட் வந்து ஆட் பண்ண முடியும், அந்த மாதிரி வெக்டர்ல ஆட் எலமெண்ட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்ஸை ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஆட் பண்ணி அதை ஜஸ்ட் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த எனுமரேஷன் இ ஈக்குவல் டு வி எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வெக்டர்ல இருக்கக்கூடிய இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எனுமரேஷனுக்கு இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபெச் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு அந்த எலமெண்ட்ஸ் தான் இது. ஓகே, ஸோ அடுத்து ஸோ இந்த எனுமரேஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேஸ் மோர் எலமெண்ட் இந்த மெத்தட் ஒன்று, அடுத்து வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ இது வைல் லூப்குள்ள போடுவோம். ஓகே, ஸோ இந்த எனுமரேஷன் இதோடைய வேரியபிள் நேம் வந்து இ அப்படின்னு இருக்கு. ஸோ இ டாட் ஹேஸ் மோர் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து 10 எலமெண்ட் இருக்கு அப்படின்னா, ஸோ ஏன்னா நம்ம ஐ ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, ஐ பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து வைல் லூப் வந்து ரன் ஆகும். ரன் ஆயிட்டு எலமெண்ட் வந்து இன்னும் இருக்கா, ஆஸ் மோர் எலமெண்ட் இன்னும் எலமெண்ட் இருந்ததுன்னா வைல் லூப்ல போகும், இல்லாட்டி வைல் லூப் பிரேக் ஆயிடும். ஓகே, இது வந்து பூலியன் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ உள்ள போனதுக்கப்புறம் இன்டிஜர் ஐ ஈக்குவல் டு இன்டிஜர், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம வந்து ஒரு இன்டிஜராக எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம ஆப்ரேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாடுலஸ் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதுக்காக இது வந்து இன்டிஜருக்கு வந்து நம்ம டைப் காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இ டாட் நெக்ஸ்ட் எலமெண்ட். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட். ஸோ எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை எடுத்து உங்களுக்கு இந்த இன்டிஜர் வேல்யூக்கு அசைன் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட்டை இதை எடுக்கும். ஆக்சுவல் எலமெண்ட் எடுக்கிறது இது, எலமெண்ட் இன்னும் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த ஆஸ் மோர் எலமெண்ட். ஓகே, ஸோ மாடுலஸ் 2, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வரும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் நம்பர்ஸை வந்து இதனால டிவைட் பண்ண 12 டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட் மட்டும் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ ரன் பண்ணால் உங்களுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்க இந்த பர்டிகுலர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலியமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலியமா உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ 12 டிவைட் பண்ணால் ஜீரோவாக இருக்க நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, எப்படி இந்த எனுமரேஷன் யூஸ் பண்ணி. ஓகே, எனுமரேஷன் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் எல்லாமே ஐட்ரேட் பண்ணி உங்களுக்கு இது பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதே எனுமரேஷன். ஸோ இது அடுத்து இருக்கிறது ஐட்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த ஐட்ரேட்டர்ல மொத்தமாக 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஹேஸ் நெக்ஸ்ட், அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட், தேர்ட் ஒன் வந்து ரிமூவ். ஓகே, ஸோ இது வந்து வெறும் ஃபார்வர்ட் டைரக்ஷன் தான் ஃபெச் பண்ணிக்க முடியும், அதாவது கெட் பண்ணிக்க முடியும், ரிமூவ் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கெட் பண்ணுறதுக்கு, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஐட்ரேட்டருக்குள்ளே போனால், ஸோ நான் வந்து ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த அரே லிஸ்ட்குள்ளே அதே மாதிரி உங்களுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸை ஆட் பண்ணிட்டேன். அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஐட்ரேட்டர் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேம் கொடுத்துருக்கேன், ஏ டாட் ஐட்ரேட்டர் ஆஃப் அப்படிங்கிறத இந்த அரே லிஸ்ட்குள்ள இருக்கக்கூடிய இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஐட்ரேட்டருக்கு அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி தான் ஐட்ரேட்டர் டாட் ஹேஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்வர்டுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஓகே, இது ஹேஸ் நெக்ஸ்ட்ங்கிறது உங்களுக்கு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி லூப் போகும், அந்த மாதிரி 10 டைம்ஸ் போகும். ஸோ 10 டைம்ஸ்க்கு உங்களுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், ஏன்னா உங்களுக்கு 10 எலமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 11th டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ண ரூப் வந்து பிரேக் ஆகிடும். ஓகே, ஸோ ஹேஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்கு இல்லையான்னு பார்க்குறது. அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு ஃபெச் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் நெக்ஸ்ட் மெத்தட்.
ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் என்ன பர்டிகுலர் நெக்ஸ்ட் வேல்யூஸ் இருக்கோ அந்த நெக்ஸ்ட் வேல்யூ இந்த இடத்துல ஃபெச் பண்ணி உங்களுக்கு இன்டிஜருக்கு அசைன் பண்ணிடும். அதே மாதிரி மாடுலஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ மாடுலஸ் போட்டு உங்களுக்கு ஈக்குவலாக ஜீரோவாக இருக்கிறது உங்களுக்கு இது பண்ணிடும், பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வரல, டிவைடட் பை த பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து டிவைடட் பை டூ போட்டு எங்களுக்கு ஜீரோ வரல அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் பெர்மனெண்ட்டாக இந்த ரிமூவ் பண்ணுறோம். இதுதான் வந்து தேர்ட் மெத்தட், ரிமூவ் மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 to 10 வரைக்கும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல மாடுலஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் 5 இது நம்பர்ஸும் பிரிண்ட் ஆயிடுச்சு இங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, இது இந்த 1 3 5 7 9 இதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ரிமூவ் ஏன்னா இந்த ரிமூவ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன்னா ஃபைனல் அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அரே லிஸ்ட்டையே எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த அரே லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 4 6 8 10 அப்படிங்கிற இந்த ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஐட்ரேட்டர். ஓகே, ஸோ இதில் 3 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் நெக்ஸ்ட், அனதர் வந்து நெக்ஸ்ட், அண்ட் தேர்ட் ஒன் வந்து ரிமூவ். ஓகே, ஸோ அடுத்து லிஸ்ட் ஐட்ரேட்டர். ஓகே, இந்த லிஸ்ட் ஐட்ரேட்டரில் மொத்தமாக 9 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் வந்து ஹேஸ் நெக்ஸ்ட், செகண்ட் நெக்ஸ்ட், தேர்ட் வந்து நெக்ஸ்ட் இண்டெக்ஸ், ஹேஸ் ப்ரீவியஸ், ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட். ஓகே, அண்ட் தென் ஸோ இது ஜீரோ இல்லை, ஸோ ப்ராக்கெட் டைப் எரர். ஓகே, ஸோ சிக்ஸ்த் ஒன் வந்து ப்ரீவியஸ் இண்டெக்ஸ், செவன்த் ஒன் ரிமூவ், அண்ட் தென் எயித் ஒன் ஆட், ஒன் நைன்த் ஒன் செட் அப்படிங்கிற இந்த 9 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த அரே லிஸ்ட்ல ஒரு 5 நேம்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டும் ஆஸ் நெக்ஸ்ட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த அரே லிஸ்ட்குள்ள கூட இந்த லிஸ்ட் ஐட்ரேட்டர் மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த லிஸ்ட் ஐட்ரேட்டருக்கு அசைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த அதே மாதிரி தான் ஐடிஆர் டாட் ஹேஸ் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ முன்ன சொன்ன மாதிரி ஐட்ரேட்டருக்கு சொன்ன மாதிரி அதே தான், அதே ஃபங்க்ஷன் தான் இங்கே யூஸ் ஆகுது. ஓகே, ஐட்ரேட்டர் டாட் ஹேஸ் நெக்ஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேட்டர் டாட் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டா இல்லையான்னு பார்த்து உங்களுக்கு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஃபெச் பண்ணும். இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறனால பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கத்துல வேல்யூஸ் செக் பண்ணது இல்லையா? ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோடைய இண்டெக்ஸ் என்னவோ அதை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 3 மெத்தட். ஓகே, ஹேஸ் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம், சரி கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஐட்ரேஷன். ஓகே, இதில் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஹேஸ் நெக்ஸ்ட் செக் பண்ணுது. இந்த நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் வந்து பிரபு, அடுத்து ராம், கண்ணன், ஹரி, குமார் அப்படின்னு இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கேன். அதே ஆர்டரில் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதான் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ அடுத்து வந்து பேக்வர்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்களே இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, அது இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் டைரக்ஷன் ஐட்ரேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து ஹேஸ் ப்ரீவியஸ் எலமெண்ட். ஓகே, அப்படின்னா என்ன, ஜஸ்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு இதில் எப்படி ஹேஸ் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கும் இல்லையா, அதே மாதிரி தான் ஹேஸ் ப்ரீவியஸும் ப்ரீவியஸ் எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்து உங்களுக்கு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஆர் டாட் ப்ரீவியஸ் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் மாதிரியே தான் இந்த ப்ரீவியஸ் எலமெண்ட்டை ஃபெச் பண்ணும், உங்களுக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஃபெச் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் வேல்யூக்கு அசைன் பண்ணிடும். ஓகே,
அடுத்து அதே மாதிரி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்க மாதிரி ப்ரீவியஸ் இண்டெக்ஸும் இருக்கு. ஓகே, நமக்கு வேணும்னா அதையும் நம்ம இது பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் தான். Okay, அதனால நான் இதை போடல. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்வேர்டு மெத்தட்ஸ், பேக்வேர்டு ஐட்ரேஷன் மெத்தட். ஓகே, ஹேஸ் ப்ரீவியஸ், ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த மூணு 4 5 6. ஓகே, இது மூணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்வேர்டு ஆப்ரேஷனுக்காக. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன மெத்தட் இருக்கு? ரிமூவ் மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஓகே, ஸோ இந்த எஸ், இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்து நான் வந்து இங்கே எஸ் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்குக்கு அசைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எஸ் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் பிரபு, பிரபுங்கிற நேம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஐடிஆர் டாட் ரிமூவ் மெத்தட். ஓகே, செவன்த் மெத்தட். ஓகே, ஸோ எயித் மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட் மெத்தட். ஓகே, ஸோ ஆட் மெத்தட் வந்து ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த இதுவுமே வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இண்டெக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரபுவா இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த மட்டும் இப்போ செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஐட்ரேஷன் இது முன்னாடியே பார்த்தாச்சு. பேக்வர்ட் டைரக்ஷன் ஐட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் வந்திருக்கு. ஓகேவா? ஓகேவா? ஸோ பிரபு, ராம், கண்ணன், ஹரி, குமார்னு இருக்கு இல்லையா? அது அப்படியே பேக்வர்ட் டைரக்ஷன் தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, ஏன்னா இதெல்லாமே வந்து இந்த ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ப்ரீவியஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபு அப்படிங்கிற நேம் வந்து இதுல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம இங்க ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மொத்தமாக இப்போ 7 மெத்தட்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ எயித் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட் மெத்தட். ஓகே, ஆட் மெத்தட் அதுக்குள்ள ஆப்ஜெக்ட் நம்ம வந்து பாஸ் பண்றோம். ஸோ என்ன ஆப்ஜெக்ட்? டெஸ்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட்டை நான் பாஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ பிரபு ரிமூவ் ஆயிடும், அதுக்கு பதிலாக உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருந்து, ஃபைனல் லிஸ்ட்ல இருந்து பிரபு அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கு மேலே டெஸ்ட்டுங்கிறது ஆட் ஆயிருச்சு, ஏன்னா நம்ம இங்கே ஆட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபைனல் நயன்த் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் மெத்தட். ஓகே, செட்டுன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ரீப்ளேஸ், அதாவது அப்டேட் மெத்தட். ஓகே, ஸோ இந்த ராம் அப்படின்னு இருக்கிற இடத்துல இந்த ஹலோ அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, எஸ் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் ராம் ஐடிஆர் டாட் செட் ஆஃப் ஹலோ. ஓகே, ஸோ ராம் அப்படிங்கிற நேம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு இந்த செகண்ட் இடத்துல உங்களுக்கு ஹலோ அப்படின்ட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஓகே, ஸோ டெஸ்ட் ஹலோ கண்ணன், ஹரி, குமார். ஓகே, ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரபு ரிமூவ் பண்ணியாச்சு, இந்த ராம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஹலோன் பிரிண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஆடும் பண்ணிட்டோம். அதனால டெஸ்ட் ஹலோ கண்ணன், ஹரி, குமார் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 9 மெத்தட்ஸ் ஆஃப் லிஸ்ட் ஐட்ரேட்டர். ஓகே, ஸோ அமாங் திஸ் த்ரீ லிஸ்ட் ஐட்ரேட்டர் தான் அட்வான்ஸ்டு டாபிக். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா வந்து இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் கர்சர்ஸ் இன் ஜாவா. ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அகெயின் வந்து ஒன் மோர் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரபு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ்.